பரத் மற்றும் அபர்ணா சென்னை வந்து சேர்ந்த பிறகு வீடே திருவிழா கோலம் பூண்டு இருந்தது. ஆனால் அந்த பரபரப்புக்கு இடையே விஸ்வாவின் கண்கள் தன் நிலா பொன்னை மட்டுமே தேடிக்கொண்டு இருந்தன. இந்துஜா சமையலறையில் வேலையாக இருந்தாள். விஸ்வா மெல்ல சமையலறைக்குள் நுழைந்தான். அம்மா மற்றவர்களுடன் பேசிக் கொண்டிருந்ததால் இதுவே அவர்களுக்கு தனிமை. என்ன நிலா பொண்ணு, எல்லாரும் வந்ததுல என்ன மறந்துட்டியா? காலையில இருந்து நீ என்கிட்ட ஒரு சைகை கூட பண்ணல. இந்துஜா சட்டென்று திரும்பி பார்த்து தன் கன்னத்தில் கை வைத்து வருத்தப்படுவதைப் போல சைகை செய்தான். வேலை அதிகம், அதான் கவனிக்கல என்பதைப் போல அவளது கண்கள் பேசின. விஸ்வா அவள் அருகே சென்று அவளது கைகளை பிடித்து, நீ பேச வேண்டாம் நிலா பொண்ணு, ஆனா என்னை மட்டும் பார்க்காம இருக்காத. அவன் அவளது இடையை சுற்றி வளைத்து அணைத்து கொண்டான். இந்துஜாவின் இதயம் வேகமாக துடித்தது. அவள் தன் மெல்லிய விரல்களால் விஸ்வாவின் சட்டையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். இரவு நேரம் பரத் மற்றும் அபர்ணா மாடி அறையில் ஓய்வெடுக்க செல்ல விஸ்வா தன் அறைக்குள் நுழைந்தான். அங்கே நிலா பொண்ணும் ஒரு வெள்ளை நிற சுடிதாரில் தலை நிறைய மல்லிகை சரத்துடன் கட்டிலில் அமர்ந்திருந்தாள். விஸ்வா அவள் கால்களில் அணிவித்த அந்த புதிய கொலுசின் சத்தம் அறைக்குள் மென்மையாக கேட்டது. நிலா, இங்க வா. அவள் மெல்ல நடந்து அவன் அருகே வந்தாள். விஸ்வா அவளை கண்ணாடி முன்னால் நிற்க வைத்தான். உன் அழகு உனக்கே தெரியாது நிலா பொண்ணு. நீ பேச முடியாதுங்கிறது உனக்கு குறைவா இருக்கலாம், ஆனா என்னை பொறுத்தவரை அதுதான் உன்னோட பலம். உலகமே சத்தத்துல ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனா நீ எனக்கு மௌனத்துல காதல் சொல்லித்தர. அவன் அவளது தோளில் முகம் புதைக்க இந்துஜா தன் கண்களை மூடிக்கொண்டாள். அவள் பேச முடியாது என்பதால் அவளது மற்ற உணர்வுகள் மிக தீவிரமாக இருந்தன. விஸ்வாவின் ஸ்பரிசம் அவளுக்குள் ஒரு மின்னலை பாய்ச்சியது. அவள் திரும்பிய நொடி விஸ்வாவின் இதழ்கள் அவளது இதழ்களோடு சங்கமித்தன. மறுநாள் காலை டைனிங் டேபிளில் அனைவரும் அமர்ந்திருக்க அஸ்வினி மிகவும் உற்சாகமாக உள்ளே வந்தாள். அக்கா, மாமா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விஸ்வா, அவங்க நிலா பொண்ணு இன்னைக்கு ரொம்ப பிரகாசமா இருக்காங்களே, என்ன விசேஷம்? அஸ்வினியின் குறும்பான கேள்வியில் இந்துஜா தலை குனிந்து வைக்கப்பட்டாள். அதெல்லாம் ஒரு ரகசியம் மாலு. நீ ஏர்போர்ட்ல இருந்து நேரா வாங்க வர? இல்ல, வர வழியில அருண் அம்மாவை பார்த்தேன். அவங்களுக்கு இப்போ பரவாயில்ல. அருண் கூட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தேன். அபர்ணா சட்டென்று நிமிர்ந்து பார்த்தான். அருண் கூடவா? அஸ்வினி, உனக்கு அவனை பத்தி தெரியும்ல? அவன் முன்கோபக்காரன், அவனை விட்டு தள்ளு. இல்லக்கா, அவன்கிட்ட வேற ஒரு பக்கம் இருக்கு. அவன் என்கிட்ட ரொம்ப மென்மையா நடந்துக்கிட்டான். அக்கா, உன்னை இழந்த வழி அவன்கிட்ட இன்னும் இருக்கு, ஆனா அதை அவன் என்கிட்ட அன்பா மாத்திக்கிறான். பரத் குறுக்கிட்டான். பார்க்கலாம் அஸ்வினி, அருண் திருந்துனா எங்களுக்கு சந்தோஷம்தான், ஆனா நீ ஜாக்கிரதையா இருக்கணும். விஸ்வா ஒரு அறிவிப்பை செய்தான். அடுத்த வாரம் சென்னையில் ஒரு பெரிய நடன திருவிழா நடக்குது. அதுல நம்ம இந்து ஆட போறான். அதுக்கு நீங்க எல்லோரும் வரணும். இந்துஜாவுக்குள் ஒரு பயம் வந்தது. மேடையில் பல 100 பேருக்கு முன்னால் ஆடுவது அவளுக்கு புதிதல்ல. ஆனால் திருமணத்துக்கு பிறகு இதுவே முதல் முறை. அன்று மாலை பிராக்டிக்ஸ் ரூமில் இந்துஜா ஆட தடுமாறினாள். அவளது கால்கள் பின்னியன. விஸ்வா அங்கே வந்து அவளது கைகளை பிடித்தான். என்ன நிலா பொண்ணு, பயமா இருக்கா? அங்கே யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கோ. வெறும் நான் மட்டும்தான் உன்னை பார்க்குறேன்னு நினைச்சு ஆடு. உன் விஸ்வாவுக்காக ஆடு. அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் அவளுக்குள் ஒரு ஆவேசத்தை கொடுத்தன. மௌனமான அந்த பெண் தன் காலால் தரையை தட்டும் போது அந்த இடமே அதிர ஆரம்பித்தது. விஸ்வா அவளது ஆட்டத்தில் அப்படியே சாய்ந்து போனான்.
அன்று நள்ளிரவு விஸ்வாவால் தூங்க முடியவில்லை. அவன் இந்துஜாவை எழுப்பினான். நிலா பொண்ணு, எனக்கு ஒரு உண்மை சொல்லு. அருண் உன்கிட்ட அஸ்வினியை பத்தி ஏதாவது கேட்டானா? இந்துஜா எழுந்து அமர்ந்து சைகையில் அவன் அஸ்வினிய தன் பழைய காயத்துக்கான மருந்தா பார்க்கறான் என்று சொன்னான். அப்படின்னா அவன் அஸ்வினிய உண்மையாவே காதலிக்கிறானா, இல்ல அப்பு மாதிரியே இருக்கான்னு காதலிக்கிறானா? இந்துஜா யோசித்து விட்டு, இல்ல, அஸ்வினியோட குறும்புத்தனம் அவனுக்கு பிடிச்சிருக்கு. அவன் இப்போ நிஜமா சிரிக்கிறான் என்று தன் முகத்தை காட்டி விளக்கினாள். விஸ்வா அவளை அணைத்து கொண்டான். நீ ரொம்ப புத்திசாலி நிலா பொண்ணு. மனிதர்களோட மனசை படிக்கிற கலை உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் என் மனசையும் இப்படி சாட்சி வச்சிருக்க. அதிகாலை பொழுது விஸ்வாவின் வீட்டில் காப்பி மனம் கமகமென பரவி இருந்தது. விஸ்வா தனது அறையில் இந்துஜாவை வம்பிழுத்து கொண்டிருந்தான். என்ன நிலா பொண்ணு, இன்னைக்கு காப்பில சக்கரை கம்மியா இருக்கு. ஒருவேளை உன் புருஷன் மேல இருக்கிற ஸ்வீட்னஸ் குறைஞ்சிருச்சோ? இந்துஜா சிரித்து கொண்டே சைகையில், நீங்களே ஒரு ஸ்வீட்டு தான், இதுல சக்கரை இருக்கு என்பதை போல காட்டிவிட்டு அவன் சட்டையை சரி செய்தாள். அப்பொழுது கதவை தட்டாமல் உள்ளே நுழைந்தாள் அஸ்வினி. என்ன விஸ்வாமம்மா, காலையிலே ரொமான்ஸ் போலமா இருக்கே. விஸ்வா திரும்பி பார்த்து சிரித்தான். வாடி வாழு, பெங்களூர்ல இருந்து இங்க வந்த பிறகு உன் சேட்டை குறையிலையே. முறைப்படி மாமான்னு கூப்பிடுறது மட்டும்தான், ஆனா மரியாதை துளி கூட இல்லை. மாமா, நீங்க என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, இந்த உரிமையில தான் கேட்குறேன். இன்னைக்கு நைட்டு ஹோட்டலுக்கு டின்னர் போறோம், அதுக்கு நீங்க தான் ஸ்பான்சர் பண்ணணும், ஓகேவா? விஸ்வா அவளை செல்லமாக மிரட்டினான். உங்க பரத் மாமா கிட்ட போய் கேளு, அவர்தான் இப்ப பெரிய பாடகர். அஸ்வினி நேரடியாக மாடிக்கு ஓடினாள். அங்கே பரத் கித்தாரை மீட்டியபடி அபர்ணாவை தன் தோளில் சாய்த்து கொண்டிருந்தான். பரத் மாமா, உங்க செல்ல மருமகள் வந்துட்ட. இந்த கண்ணம்மா அக்காவை அப்புறம் கொஞ்சலாம். முதல்ல எனக்கு ஒரு ஐபோன் வாங்கி தரதா சொன்னீங்களே, அது என்னாச்சு? பரத் கித்தாரை நிறுத்திவிட்டு சிரித்தான். மருமகளே, நீ ஹேர் ஹோஸ்டர் வேலைக்கு போய் எனக்கே சம்பளம் தருவான்னு பார்த்தா இப்படி மாமா கிட்ட வசூல் பண்றதுலயே குறியா இருக்கியே. நீங்க 2 பேரும் எனக்கு மாமா முறையா மாட்டிட்டீங்களா? நான் கேட்காம வேற யாரு கேட்பாங்க? அக்கா, நீயாவது மாமா கிட்ட சொல்லு. அபர்ணா சிரித்து கொண்டே, பரத், இவளை பேசி ஜெயிக்க முடியாது. அனைவரும் கீழே சென்ற பிறகு விஸ்வா இந்துஜாவை தேடி வந்தான். அவள் மேடையில் ஆடப்போகும் அந்த பாடலுக்கான தன்னை தயார் செய்து கொண்டிருந்தாள். நிலா பொண்ணு, அஸ்மி வந்ததுல இருந்து நீ கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன விஷயம்? உனக்கு ஏதும் பயமா இருக்கா? இந்துஜா மெல்ல அவனது கைகளை பிடித்து சைகையில், எல்லோரும் பேசும்போது என்னால மட்டும் பேச முடியலையேன்னு ஒரு சின்ன ஏக்கம் என்று சொன்னாள். விஸ்வாவை அவள் மாமா என்ற சைகையில் அழைக்கும் போது அவனுக்குள் ஒரு பேரன்பு பொங்கும். விஸ்வா அவளை ஆழமாக அணைத்து கொண்டு, நீ ஏன் நீலா பொண்ணு கவலைப்படுற? இந்த உலகத்துல நிறைய பேர் பேசுறாங்க, ஆனா யாரும் உண்மைய பேசுறதில்லை. உன் மௌனம்தான் உண்மை. நீ உன் ஆட்டத்துல இந்த உலகத்தையே உன் பக்கம் திருப்ப போற. உனக்கு நான் இருக்கேன், உன் மாமா நான் இருக்கேன். அவன் அவளது கழுத்தோரம் மெல்ல முத்தமிட்டு அவளது கவலைகளை துடைக்க முயன்றான். அன்று மாலை அஸ்வினிக்கு ஒரு போன் வந்தது. அது அருண் தான். அஸ்வினி, நான் ஏர்போர்ட் வாசல்ல நிக்கிறேன், உன்னை பார்க்கணும். என்ன இப்போ? எதுக்கு வந்தீங்க? அக்கா பார்த்தா கோவப்படுவான். அபர்ணாவை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அஸ்வினி, நான் மறுபடியும் கோவப்பட ஆரம்பிச்சிடுவோன்னு பயமா இருக்கு. நீ கூட இருந்தா மட்டும்தான் நான் மனுஷனா இருக்கேன். அஸ்வினிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. ஒரு புறம்
அக்கா அபர்ணாவின் வாழ்க்கை, மறுபுறம் அருணின் இந்த உருக்கமான வேண்டுதல். அருணுக்கு தன் மனைவி எப்படி மாடனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ அப்படியே இருக்கிறாள் அஸ்வினி. சரி வர, ஆனா கொஞ்ச நேரம்தான். அஸ்வினி வெளியே சென்றதை விஸ்வா கவனித்து விட்டான். அவன் இந்துஜாவை பார்த்து, நிலா பொண்ணு, நம்ம வாளு அருணை காண போறான்னு நினைக்கிறேன், நாமளும் பின்னாடியே போலாமா என்று கண் சிமிட்டினான். அஸ்வினி வெளியே சென்றதை உறுதி செய்து கொண்ட விஸ்வா தன் அறைக்குள் நுழைந்தான். இந்துஜா கண்ணாடி முன் நின்று தன் கூந்தலை அள்ளி முடித்து கொண்டிருந்தாள். விஸ்வா மெல்ல அவளுக்கு பின்னால் சென்று அவளது இடையை சுற்றி தன் கரங்களை வளைத்தான். இந்துஜா கண்ணாடியின் வழியே விஸ்வாவின் கண்களை பார்த்து புன்னகைத்தான். அவள் தன் கைகளால் அவனது கரங்களை இன்னும் இறுக்கமாக தன் வயிற்றோடு சேர்த்து அணைத்து கொண்டாள். உங்களுக்கு என் மேலே எப்பவும் ஒரு கண் இருக்குன்னு எனக்கு தெரியும் என்பதை போல இருந்தது அவளது செய்கை. விஸ்வா அவளது தோளில் முகம் புதைத்து மெல்லிய குரலில், உன் மூச்சு காற்று என் கழுத்துல படுறது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? விஸ்வாவின் இதழ்கள் அவளது காதோரம் உரசியும் போது இந்துஜா ஒரு கணம் சிலிர்த்து போனான். அவள் பேச முடியாது என்பதால் அவளது உணர்வுகள் அனைத்தும் அவளது ஸ்பரிசத்தில் வெளிப்பட்டன. அவள் சட்டென்று திரும்பி விஸ்வாவின் சட்டை காலரை பிடித்து தன் பக்கம் இழுத்தாள். அவனது கண்களை ஆழமாக பார்த்தபடி அவனது நெற்றியில் முத்தமிட்டாள். அப்பாடா, இன்னைக்கு என் நிலா பொண்ணு ரொம்ப ஃபார்ம்ல இருக்காளே. அவன் அவளை அப்படியே அள்ளி தூக்கி கொண்டு கட்டிலில் அமர வைத்தான். அவள் இதழில் தேனை உறிஞ்சினான். வெகு நேரம் நீண்டு கொண்டே இருந்தது. மறுபுறம் அஸ்வினி ஏர்போர்ட் சாலையின் ஓரத்தில் நின்றிருந்த அருணின் கருப்பு காருக்கு அருகே சென்றாள். அருண் காரின் மீது சாய்ந்து கொண்டு இருந்தான். அவளை பார்த்ததும் நிமிர்ந்து நின்றான். என்ன அருண் இது? இவ்வளவு நேரத்துல இங்க எதுக்கு வர சொன்னீங்க? அக்காவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அஸ்வினி, உன் அக்கா அபர்ணா என்னை வெறுக்கலாம், அதுக்கு 1000 காரணம் இருக்கும். ஆனா நீயும் என்னை அப்படி பாக்குறியா? அன்னைக்கு விபத்துல உன்னை நான் தூக்கிட்டு ஓடுனப்போ என் கை நடுங்கினத நீ கவனிச்சியா? அப்ப தெரியல, கடவுள் உனக்கும் எனக்கும் தான் முடிச்சு போட்டு வச்சிருக்கார். அஸ்வினி உடனே சொன்னாள், உங்க குடும்பத்துல பொண்ணு ஜாதகம் பார்ப்பாங்கள, அதுல குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்னு சும்மா பேச்சுக்கு இல்லைன்னு வைங்க, நீ உடனே உங்க மனசை மாத்தி வேற பொண்ணை பார்க்க போயிடுவீங்க இல்லையா? இதை கேட்ட அருணுக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. அஸ்வினி, இப்ப நான் மாறிட்டேன். உங்க அக்காவை எப்போ இப்படி சொல்லி ஒரு பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்தினானோ அதுக்கு தண்டனையா எங்க அம்மா கீழே விழுந்து எங்க எல்லாருக்கும் புரிய வச்சுட்டாங்க. நான் முழுசா மாறிட்டேன். நீ வேணும்னா என்னை உடனே கல்யாணம் பண்ண வேண்டாம், என் கூட பழகி பாரு. நான் மாறலன்னு உனக்கு தெரிஞ்சா அப்ப நீ சொல்லு. அஸ்வினி கொஞ்சம் மென்மையாக, எனக்கு தெரியும் நீங்க கெட்டவர் இல்லைன்னு, ஆனா உங்க கோபம் அதுதான் எல்லாத்தையும் கெடுக்குது. இப்ப கூட பாருங்க, உங்க கண்கள்ல எவ்வளோ ஆக்ரோஷம் இருக்குன்னு. அருண் அவள் அருகே நெருங்கி வந்தான். அவளது இரு தோள்களையும் பிடித்து தன் பக்கம் இழுத்தான். இந்த ஆக்ரோஷத்தை அடக்கத்தான் உன்னை தேடி வர அஸ்வினி. நீ என் கண்ணை பார்த்தா மட்டும்தான் எனக்குள்ள இருக்கிற அந்த மிருகம் அடங்குது. நீ எனக்கு வேணும் அஸ்வினி. அபர்ணாவோட நகலா இல்லை, என் வாழ்க்கையோட ஒளியா நீ வேணும். அஸ்வினிக்கு தூக்கி வாரி போட்டது. அருண் இவ்வளவு வெளிப்படையாக பேசுவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவனது கரங்களில் பிடியில் இருந்த சூடு அவளை நிலைக்குலைய செய்தது. அருண், விடுங்க, நான் யோசிக்கணும். இது எங்க குடும்பத்துல பெரிய புயலை உண்டாக்கும். அஸ்வினி காரை விட்டு இறங்கி திரும்பியதும் அங்கே விஸ்வாவும் இந்துஜாவும் காரில் இருப்பதை பார்த்து உறைந்து போனாள். என்னவாளு, ஏர் ஹோஸ்டர் டியூட்டி ஏர்போர்ட் ரோட்ல நடக்குதா?
இல்ல இந்த அருண் கூட டூயட் பாடுறதுல நடக்குதா? அஸ்வினி பதற்றமாக, விஷ்வா, அது அது வந்து அருண் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னாங்க, அதான். இந்துஜா வண்டியில் இருந்து இறங்கி வந்து அஸ்வினியின் கைகளை பற்றி கொண்டான். அவளது கண்கள் எங்க கிட்ட எதையும் மறைக்காதே என்று அன்போடு கேட்டன. அருண், இங்க பாரு, உன் தங்கச்சி இந்துஜாவுக்காக உன்னை நான் மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன். ஆனா அஸ்வினி விஷயத்துல நீ விளையாடுன, நான் டாக்டரா இல்லாம வேற மாதிரி யோசிக்க வேண்டியிருக்கும். அருண் அமைதியாக, விஸ்வா, நான் விளையாடல. அஸ்வினி மேல எனக்கு இருக்கிறது உண்மையான அக்கறை. முடிஞ்சா உங்க அண்ணன் பரத் கிட்டையும் அபர்ணா கிட்டையும் பேசி சம்மதம் வாங்கித்தான். அருண் காரை எடுத்துக்கொண்டு கிளம்ப அஸ்வினி தலையை குனிந்து கொண்டு காரின் பின்னால் அமர்ந்து கொண்டான். வீட்டிற்கு திரும்பியதும் விஸ்வா அஸ்வினியை எச்சரித்தான். இப்போதைக்கு இதை நான் பரத் கிட்டையும் அப்பு கிட்டையும் சொல்லல. ஆனா அஸ்வினி, அருண் ஒரு நெருப்பு. அவன் கிட்ட போறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசி. நிலா பொண்ணு, இவளை உன் பொறுப்புல விட்டுடுற. இவளை கொஞ்சம் கவனிச்சுக்கோ. இந்துஜா தலையசித்து அஸ்வினியை தன் அறைக்கு அழைத்து சென்றான். அங்கே அஸ்வினி இந்துஜாவின் மடியில் தலை சாய்த்து அழுதாள். இந்து, அருண் பேசும்போது எனக்குள்ள ஏதோ பண்ணுது. அவரோட அந்த தனிமை என்னை ரொம்ப பாதிக்குது. ஆனா பரத் மாமாவும் அக்காவும் இதை எப்படி ஏத்துக்குவாங்க? இந்துஜா அவளது தலையை வருடி சைகையில், காலம் எல்லாத்தையும் சரி பண்ணும். இப்போதைக்கு உன் மனசை தெளிவா வச்சுக்கோ என்று ஆறுதல் சொன்னாள். அனைவரும் உறங்கிய பிறகு விஸ்வா தன் அறைக்கு வந்தான். இந்துஜா அஸ்வினியை தூங்க வைத்துவிட்டு திரும்பி இருந்தாள். என்ன நிலா பொண்ணு, மருமகளுக்கு அட்வைஸ் பண்ணி முடிச்சாச்சா? இப்போ இந்த மாமனை கொஞ்சம் கவனிப்பியா? விஸ்வா அவளை தன் மடியில் அமர வைத்தான். அவளது சலங்கை கட்டிய கால்களை மெல்ல வருடினான். இந்த குடும்பத்துல வர ஒவ்வொரு சிக்கலையும் நாம் 2 பேரும் சேர்ந்துதான் தீர்க்கணும். நீ என் பலம் நிலா பொண்ணு. அவன் அவளது கழுத்தில் இருந்த அந்த மெல்லிய தங்கச்சங்கிலியை தன் விரலால் விளையாடினான். இந்துஜா அவனது கண்களில் இருந்த காதலை கண்டு அவனது தோளில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். உன்னை பார்க்கும்போது எனக்கும் ஒரு பாட்டு பாடணும்னு தோணுது. பரத் மாதிரி குரல் வலிமை இல்லைனாலும் என் மனசுல உனக்காக ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். விஸ்வா அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்து கொள்ள அவர்கள் முத்தத்தில் நனைந்தனர். விஸ்வாவின் வீட்டு வரவேற்பறையில் 2 குடும்பங்களும் ஒன்றாக கூடினர். விஸ்வாவின் அப்பா, அம்மா, பாரத்தின் மாமனார், மாமியார் என அனைவரும் அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். அபர்ணாவின் அப்பா, நம்ம பசங்க இப்பதான் ஒரு வழியா செட்டில் ஆகி சந்தோஷமா இருக்காங்க. பரத்தும் அபர்ணாவும் பெங்களூர்ல இருந்து வந்ததுல இருந்து வீடே களை கட்டுது. ஆமாங்க, ஆனா இந்த அஸ்வினிவால தான் எப்பவும் போல எதையோ மறைக்கிற மாதிரியே இருக்கா. ஏதோ ஒரு யோசனையிலே இருக்கா. அப்பொழுது அஸ்வினி தட்டில் காப்பியுடன் வர பின்னாடியே பரத் மற்றும் அபர்ணா கை கோர்த்தபடி இறங்கி வந்தனர். என்ன மாமா, எங்க அஸ்வினி பத்தி புகாரா? அஸ்வினி, கவலைப்படாத, இந்த மாமா உனக்கு துணையா இருக்க. அஸ்வினி ஒரு மெல்லிய சிரிப்போடு காப்பியை நீட்டினான். அவளது கண்கள் வாசலில் யாரையோ தேடுவது போல இருந்தது. இதை கவனித்த விஸ்வா தன் மனைவி இந்துஜா ஒரு பார்வை பார்த்தான். அனைவரும் ஹாலில் பேசிக் கொண்டிருக்க விஸ்வா மெல்ல நழுவி சமையலறைக்குள் சென்றான். அங்கே இந்துஜா ஸ்நாக் தயார் செய்து கொண்டிருந்தாள். அவளது இடுப்பில் சொருகப்பட்டிருந்த அந்த மெல்லிய சேலை தலைப்பு அவளது அழகை இன்னும் மெருகேற்றி காட்டியது. விஸ்வா பின்னால் சென்று அவளை அணைத்து அவளது தோளில் முகம் புதைத்தான். நிலா பொண்ணு, எல்லாரும் அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உன் ஒவ்வொரு அசைவும் என்ன நிலக்குலைய வைக்குது. இந்துஜா அதிர்ச்சியில் திரும்பி சைகையில், யாராவது பார்த்துட போறாங்க விடுங்க என்று சொன்னாள்.
விஸ்வா அவளது இதழோரம் முத்தமிட்டு, பார்த்தா பார்க்கட்டும், என் நிலா பொண்ண நான் கொஞ்சறதுல யாருக்கு என்ன நஷ்டம்? எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததும் மாடி அறையில் பரத்தும் அபர்ணாமும் அமர்ந்திருந்தனர். கண்ணம்மா, அஸ்வினிக்கும் அருணுக்கும் நடுவுல ஏதோ நடக்குதுன்னு எனக்கு தோணுது. நீ கவனிச்சியா? எனக்கும் பயமா இருக்கு பரத். அருண் பழையபடி அவளையும் கஷ்டப்படுத்திடுவானோன்னு நினைச்சா என் வயிறு பகீர்னு இருக்கு. சரி விடு, அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு ஒரு அழகான பாட்டு பாடணும்னு தோணுது. மடியில தலை வச்சே படுத்துட்டு பாடட்டுமா? பரத் அவளது மடியில் படுத்துக்கொள்ள அபர்ணா அவனது தலையை கோதினாள். இரவு உணவு முடிந்து அனைவரும் உறங்கச் சென்றனர். ஆனால் விஸ்வாவிற்கும் நிலா பொண்ணிற்கும் உறக்கம் வரவில்லை. விஸ்வா அவளை மொட்டை மாடிக்கு அழைத்துச் சென்றான். நிலா முழுமையாக பிரகாசித்துக் கொண்டு இருந்தது. இன்னைக்கு இந்த நிலவு உன்னை பார்த்து பொறாமப்படும் நிலா பொண்ணு. எனக்காக ஒரு சின்ன டான்ஸ் இந்த நிலா வெளிச்சத்துல ஆடுவியா? இந்துஜா மெல்ல தன் சலங்கைகளை கட்டி கொண்டாள். சதி எதுவும் இல்லாமல் வெறும் காதலின் தாளத்திற்கு அவளது உடல் அசைய தொடங்கியது. விஸ்வா அப்படியே சாய்ந்து போய் அவளை ரசித்து கொண்டிருந்தான். ஆட்டம் முடிந்ததும் மூச்சு வாங்க நின்ற அவளை அப்படியே அள்ளி அணைத்து தூக்கி கொண்டான். உன் ஒவ்வொரு அசைவும் என் உயிரை சாய்க்குது நிலா பொண்ணு. அவன் அவளை அறைக்கு கொண்டு சென்று கதவை தாளிட்டான். அந்த இரவில் அத்தனை உணர்ச்சிகளும் அவர்களின் படுக்கை அறையில் நிஜமாகின. அந்த நள்ளிரவு நேரம் ஜன்னல் வழியே புகுந்த நிலவொளி கட்டிலில் அமர்ந்திருந்த இந்துஜாவின் முகத்தில் பட்டு எதிரொலித்தது. விஸ்வா குளித்துவிட்டு வந்து ஈரத்தலையை துடைத்தபடி அவளை பார்த்தான். என்ன நிலா பொண்ணு, தூக்கம் வரலையா? இல்ல உன் புருஷன் மாமாக்காக காத்துக்கிட்டு இருக்கியா? இந்துஜா மெல்ல சிரித்து விட்டு தன் கைகளால் ஒரு சிறிய இதயம் போல சைகை செய்து விஸ்வாவை காட்டினாள். விஸ்வா அவள் அருகே அமர்ந்து அவளது ஈரமான கூந்தலை தன் முகத்தை புதைத்தான். இந்த மல்லிகைப்பூ வாசமும் உன் உடம்போட வாசனையும் சேர்ந்து என்னை என்னமோ பண்ணுது நிலா பொண்ணு. அவன் அவளது கழுத்தோரம் மெல்ல முத்தமிட இந்துஜா ஒரு சிரிப்போடு அவளது தோளில் சாய்ந்து கொண்டாள். அவளது கைகள் விஸ்வாவின் மார்பை தடவி அவனது இதய துடிப்பை உணர முயன்றன. விஸ்வா அவளை அப்படியே மெத்தையில் கிடத்தி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். அந்த மௌனமான அறையில் அவர்களின் மூச்சு காற்று மட்டுமே ஒலித்தது. அதே இரவு அஸ்வினி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். தெருமுனையில் அருணின் கருப்பு கார் நின்றிருந்தது. அவள் மெல்ல கீழே இறங்கி சென்றாள். அருண், இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? தூக்கம் வரல அஸ்வினி. உன் நினைப்புல இருந்து தப்பிக்கவே முடியல. உன் குடும்பம் என்னை ஏத்துக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. அருண் அவளது கையை இழுத்து ஒரு மோதிரத்தை அவளது விரலில் அணிவித்தான். இது என் அம்மா கொடுத்தது. இது உன் விரல்ல இருந்தா தான் எனக்கு நிம்மதி. அஸ்வினிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. ஒரு புறம் பாசமான மாமன்கள், மறுபுறம் காதலால் துடிக்கும் அருண். மறுநாள் காலை 5 மணி. வீடே அமைதியாக இருந்தது. ஆனால் சமையலறையில் பரத் ஏற்கனவே விழித்து அபர்ணாவுக்காக காப்பி போட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது விஸ்வா அங்கே தூக்க கலக்கத்துடன் வந்தான். என்ன பிரதர், காலையிலே டியூட்டி ஆரம்பிச்சாச்சா? அப்போ இன்னும் தூங்குறாளா? ஆமா விஸ்வா, நேற்று நைட்டு அவளுக்கு ஒரு புது மெட்டுப்பாடி தந்து தூங்க வைக்கவே லேட் ஆயிடுச்சு என்று சொல்லி கண் சிமிட்ட, உன் நிலா பொண்ணு என்ன பண்றா? அவ இப்பதான் குளிக்க போனா பிரதர். இன்னைக்கு அந்த டான்ஸ் காம்படிஷன் ஃபைனல்ஸ் இருக்குல்ல, அதான் கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கா. அப்பொழுது அஸ்வினி அங்கே ஓடி வந்தாள். அவளது விரலில் இருந்த அந்த மோதிரத்தை பார்த்ததும்
பரத் கண்கள் சட்டென்று சுருங்கின. அஸ்வினி, உன் விரல்ல என்ன புதுசா ஒரு மோதிரம்? இது நம்ம வீட்டுல வாங்கினது இல்லையே. அஸ்வினி பதற்றத்தில் கையை சுடிதாருக்குள் மறைத்து கொண்டாள். அது அது வந்து பரத் மாமா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி கிஃப்ட் பண்ணா. பொய் சொல்லாத வாளு, எந்த ஃப்ரெண்டு இப்படி வைர மோதிரம் கொடுப்பா? விஸ்வாவின் கேள்வியில் அஸ்வினியின் முகம் வெளுத்து போனது. சிறிது நேரத்தில் அனைவரும் ஹாலில் கூடினர். அபர்ணா அஸ்வினியின் கையை பிடித்து அந்த மோதிரத்தை உருவினாள். அஸ்வினி, உண்மையை சொல்லு, அருணுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அவன் என் வாழ்க்கையை சிதைச்சவன். இப்போ அவன் உன் பின்னாடி வரத நான் விட மாட்டேன். அஸ்வினி அழுது கொண்டே, அக்கா, அருண் மாறிட்டாங்க. அவரோட தனிமையை மாத்த நான் வேணும்னு கேக்குறாங்க. இதில் என்ன தப்பு? உடனே அப்பா, என்னம்மா பேசுற? அவன் முன்கோபக்காரன்னு தெரிஞ்சும் எப்படி இப்படி செய்வ? பரத் குறுக்கிட்டான். எல்லோரும் அமைதியா இருங்க. அருண் இப்போ இங்கதான் வந்துகிட்டு இருக்கான். நான் தான் அவனை வர சொன்னேன். அவன் வாயாலேயே உண்மையை சொல்லட்டும். அவன் சொல்லி முடித்த சிறிது நேரத்தில் அருண் கம்பீரமாக உள்ளே நுழைந்தான். அவன் கண்களில் அந்த பழைய ஆக்ரோஷம் இல்லை, மாறாக ஒரு தெளிவு இருந்தது. பரத், அபர்ணா, நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்க வரல. ஏன்னா அந்த தப்புக்கு மருந்தே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா அஸ்வினி, அவ எனக்கு தேவதையா தெரிஞ்சா. அவ கூட இருக்கும்போது தான் என் கோபம் அடங்குது. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அனைவரும் அதிர்ச்சியில் நிற்க இந்துஜா மெல்ல வந்து அருணின் கையை பற்றி கொண்டாள். அவள் செய்கையில் அவன் சொல்வது உண்மை. அஸ்வினிய அவன் கண்ணுக்கு கலங்காம பார்த்துப்பான் என்று அனைவருக்கும் உணர்த்தினாள். விஸ்வா தன் மனைவியின் கருத்தை ஆமோதித்தான். அவள் சொன்ன அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அஸ்வினிக்கும் அவனை பிடிச்சிருக்குன்னா நாம ஏன் தடுக்கணும்? நீண்ட விவாதத்துக்கு பிறகு ஒரு வழியாக அருண் அஸ்வினி திருமணத்திற்கு சம்மதம் கிடைத்தது. ஆனால் அபர்ணா மட்டும் இன்னும் அமைதியாகவே இருந்தாள். பரத்துடனே அவனை பார்த்து உங்க அப்பா என்று இழுக்க, அருணுடனே நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது பரத். அப்பா இப்பெல்லாம் மாறிட்டாரு. எப்போ அம்மா ஹாஸ்பிட்டல்ல விழுந்தாங்களோ அன்னைக்கே அவர் மாறிட்டாரு. நான் செஞ்ச தப்பால தான் அம்மாவுக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு என்று நினைச்சு அவரும் ரொம்பவே மாறிட்டாரு. இந்த ஜாதகம், பெண் பார்க்கும் படலம் எல்லாம் என் கையிலேயே கொடுத்துட்டாரு. இனிமே நீ உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எங்களுக்கு சம்மந்தம் தான் என்று சொன்னார். அஸ்வினியை பற்றி ஏற்கனவே வீட்டில் சொல்லிவிட்டேன். அவங்களுக்கும் சம்மதம் தான். என் கூட இப்ப அவங்களும் வரேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் அங்க என்ன நடக்குன்னு தெரியல. நீங்க வர வேண்டாம், இன்னொரு நாளைக்கே நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் இங்க வந்தேன். அஸ்வினியின் அம்மா, சரி அப்போ நல்ல நாள் பார்த்துட்டு வாங்க, பேசி முடித்து விடலாம் என்று சொல்லி அருணை அனுப்பி வைத்தார். இரவு நேரம் பரத் அபர்ணாவை தேற்றிவிட்டு இந்து விஸ்வாவின் அறைக்கு வந்தனர். விஸ்வா, இன்னைக்கு உன் பொண்டாட்டி தான் இந்த சிக்கலை தீர்த்து வச்சா. இந்து, நீ நிஜமாவே இந்த வீட்டோட மகாலட்சுமி தான். இந்துஜா வெக்கத்துடன் சிரிக்க விஸ்வா அவளை அணைத்து கொண்டான். சரி, நீங்க படுத்து தூங்குங்க, நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்லி சென்றனர். பரத் அபர்ணாவும் சென்ற பிறகு விஸ்வா கதவை தாளிட்டான். நீனா பொண்ணு, இன்னைக்கு நீ செஞ்சதுக்கு உனக்கு ஒரு பெரிய பரிசு தரப்போறேன். அவன் அவளை அள்ளி அணைத்து மெத்தையில் கிடத்தினான்.
ஒரு இதமான இதழ் மொத்தத்தை அவளுக்கு பரிசளித்தான். பிறகு அவனது கபோர்ட்ல இருந்து ஒரு பாக்ஸை எடுத்தான். அதில் ஒரு தங்க கொலுசு இருந்தது. அதை இந்துஜாவின் காலில் அணிவித்து அவள் காலில் முத்தமிட்டான்.